சின்னஞ்சிறு என் தங்கங்களே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு தையல்காரர் இருந்தாரு. ஆனா, அவரு கொஞ்சம் கெட்ட தையல்காரர். ஏன்னா, அவரு எப்பவும் மத்தவங்களோட விளையாட்டா சேட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த கிராமத்துல ரொம்ப நல்ல பண்புள்ள ஒரு பெரிய யானை இருந்துச்சு. யானைகள் ரொம்ப பெரிய மிருகங்கள் இல்லையா? ஆனா, அவை பார்க்க பெருசா இருந்தாலும், மனசுல ரொம்ப பாசமானவை. நீங்க வாழைப்பழம் குடுத்தா, அந்த யானைங்க உங்க கையில இருந்து சந்தோஷமா வாங்கிக்கும். அதுங்க தன்னோட தும்பிக்கைய உங்க தலை மேல மெதுவா வச்சு, உங்கள ஆசீர்வதிக்கும். யானைகளுக்கு குளிர்ந்த தண்ணீல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவ குளத்துக்குள்ள போய் நல்லா நீந்தி விளையாடும். அது மட்டும் இல்லாம, தன்னோட தும்பிக்கையால தண்ணீய எடுத்து, தன்னோட உடம்பு முழுக்க ஊத்தி விளையாடுறதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த பாகன் தினமும் அந்த யானைய குளிக்க கூட்டிட்டு போவாரு. போற வழியில இந்த கெட்ட தையல்காரனோட கடை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த தையல்காரர் அந்த யானைக்கு ஒரு வாழைப்பழம் குடுத்தாரு. அந்த யானையும் சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுச்சு. அன்னையில இருந்து அந்த யானை தினமும் அந்த தையல்காரன தன்னோட தும்பிக்கையால ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் இந்த தையல்காரனுக்கு அந்த யானையோட ஒரு விளையாட்டு விளையாடணும்னு தோணுச்சு. அடுத்த நாள் அந்த யானை வழக்கம் போல அவன ஆசீர்வதிக்கும்போது, அவன் தைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூர்மையான ஊசிய எடுத்து அந்த யானையோட தும்பிக்கைக்குள்ள குத்திட்டான். அந்த யானைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா அது அமைதியா இருந்துச்சு. அன்னையில இருந்து அந்த நல்ல யானை அந்த கெட்ட தையல்காரன ஆசீர்வதிக்கிறத சுத்தமா நிறுத்திடுச்சு. சில நாள் போச்சு. தீபாவளி வந்துச்சு. தீபாவளி நாள்ல எல்லாரும் புது துணி தைப்பாங்க இல்லையா? அந்த சமயத்துல இந்த தையல்காரனோட கடை நெறைய புது துணிகளோட இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு அந்த யானை குளத்துல குளிச்சுட்டு திரும்பி வரும்போது, தன்னோட தும்பிக்கையில நெறைய சேர்த்து தண்ணீய சேமிச்சு வச்சுக்கிச்சு. அது அந்த தையல்காரனோட கடைக்கிட்ட வந்ததும், தன்னோட தும்பிக்கைய கடைக்குள்ள விட்டு, அந்த சேத்து தண்ணி எல்லாத்தையும் கடைக்குள்ள ஊத்திடுச்சு. புதுசா தைச்சிருந்த துணி எல்லாமே நாசமாயிடுச்சு. கிராமத்து மக்கள் அவங்க துணி எல்லாத்தையும் நாசமாக்குனதுக்காக, அந்த தையல்காரன் மேல ரொம்ப கோவப்பட்டு அவனை அடிச்சாங்க. இப்படித்தான் அந்த யானை அந்த கெட்ட தையல்காரனுக்கு தண்டனை குடுத்தது. குட்டி நண்பர்களே, எப்பவும் மத்தவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி விளையாடுங்க. அவங்கள கோவப்படுத்துற மாதிரியோ, இல்ல வருத்தப்படுற மாதிரியோ விளையாடக்கூடாது. நல்லா தூங்குங்க. இனிய இரவு.